இங்க பிரெக்னண்டா இருக்க ஒரு பெரிய ராட்சச சுறா அதோட பசி ரொம்ப அதிகமானதால திடீர்னு கடலை விட்டு நிலப்பரப்புக்கு வந்துருது. அப்போ அந்த சிட்டில இருந்த யாருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய அழிவு நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்காது. அப்போ அங்க இருந்த ஒரு பில்டிங்ல பிளே ஆகிட்டு இருந்த டான்ஸ் மியூசிக்கால அந்த சுறா அட்ராக்ட் ஆகி வேகமா அதை நோக்கி வருது. சுறாவுக்கு பயந்து நிறைய பேர் அந்த ஸ்ட்ரீட்ல தலை தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா எங்க போனாலும் தப்பிக்க முடியல. ஏன்னா இது சுறாவுக்கான ஈஸி டைமா இருக்கும். அதுக்கு இப்போ நிறைய ஸ்ட்ரென்த் தேவைப்படுறதால நிறைய ஃபுட்டும் சாப்பிட வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. அப்படி எல்லாரும் பயந்து ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு குட்டி பொண்ணு மட்டும் என்ன நடக்குதுன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே நின்னுடுறா. அப்போ திடீர்னு அந்த பெரிய சுறா அவ முன்னாடி பறந்து வந்து விழுது. உடனே அந்த குட்டி பொண்ணு பயந்து அழ ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த சுறா அவளை அப்படியே கடிக்கலாம்னு போறப்ப திடீர்னு அங்க இருந்து பின்வாங்கி நேரா திரும்பவும் கடலுக்கே போயிருது. என்னடான்னு பார்த்தா சுறாவை பிடிக்கிற ஸ்பெஷல் டீம் ஒன்னு அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை அனுப்பி அதை கடலுக்குள்ள விரட்டி விட்டுருப்பாங்க. ஆக்சுவலா அந்த டீம் அந்த சுறா மீன்ல இருந்து கேன்சரை குணமாக்குற மெடிசின்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை பிரிச்சு எடுக்கணும்னு ஐடியா பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த சுறாவோட ஸ்ட்ரென்த்தை பத்தி தெரியாம ஒரு சின்ன போட்டை எடுத்துட்டு போயிட்டு ஒரு தூண்டில்ல மீனை கட்டி போடுறாங்க. அப்போ அந்த பெரிய ராட்சச சுறா அங்க வந்துருது. அது அவங்கள போட்டோட சேர்த்து வேகமா இழுத்துட்டே போகுது. அப்போ அந்த போட்ல இருந்த சில பேர் கடல்ல விழுந்துடுறாங்க. அவங்கள அந்த சுறா கடிச்சு சாகடிக்கும்னு பார்த்தா அவங்கள எதுவும் செய்யாம கரைக்கு போயிட்டு அங்க இருந்த ஒரு குகைக்குள்ள போயிருது. அப்போ அந்த டீம் லீடர் வேகமா அங்க வந்து இதை அப்படியே விட்டா பெரிய ஆபத்துன்னு ஆல்ரெடி வீக்கா இருந்த அந்த சுறாவை எலக்ட்ரோ ஷாக் கன்னால கண்டினியூஸா ஃபயர் பண்ணி மயக்கமடைய வைக்கிறாங்க.